நம்ம பெரிய ஆள் அந்த மாதிரி ஓகே நம்ம வந்து நிறைய படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்வோம், மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கூட என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டு ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் நம்ம இருப்போம். ஸோ அந்த ஈகோ அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை எப்படி தடுக்குது அப்படிங்கிறத என்னங்கடா நம்ம வந்து பெரிய ஆளாயிட்டோம் அப்படின்னு ஒருத்தர் வந்து குருட்டன்னு சொல்கிறாங்க. குருவை நான் வந்து நிறைய புக்கு படிச்சுட்டேன், இது பண்ணிட்டேன், நான் அப்போ வந்து நான் தான் எல்லாத்தோட சிறந்தவன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் குரு சுவாமி ராமா வந்து. ஆனால் அவர் குரு அப்படி பார்த்துட்டு, டேய் என்னடா போதையில் இருக்கியா, என்னடா அப்படி உளறிட்டு இருக்க அப்படின்னோடனே, முதல்ல கடவுளை வந்து தேட ஆரம்பி. கடவுள் எப்படி இருக்கார், எங்கே இருக்கார், ஸோ கடவுளை பற்றி நிறைய அந்த தேடலை எடுத்துக்கோ. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பற்றுதல், கோபம், அந்த இதில் வந்து நீ என்ன செய்ய, வெளியில் வா, சரியா? ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோபம், பற்றுதல் அந்த இது தான். ஸோ அதுலேருந்து வெளியில் வா. மூணாவது என்ன அப்படின்னா, சுயநலமாக உனக்காக எதையும் சேர்த்துக்கணும்னு என்ன செய்யாத, நினைக்காத. எந்த பொருள் மேலேயும் அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படாமல் இரு. அதான் சுயநலம். உன்னோட இதுக்கு ஏதோ பொருள் சேர்த்துக்க வேண்டாம். பௌதிக பொருளை சேர்க்கறதுல நீ வந்து இன்ட்ரெஸ்ட்டு காமிக்காத. கடவுளை நோக்கி உன்னோட தேடலை திருப்பு. அப்புறம் வந்து ஃபோர்த் என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லி தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து எல்லாம் கற்றுக்கிட்டோம். சில விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில சுச்சுவேஷனில் நம்ம கொஞ்சம் அடி வாங்கும்போது அப்போ தெரியும் நம்ம வந்து ஆஹா நம்ம இன்னும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, நிறையா கற்றுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்தந்த உணர்வுகள் மேல் எழும்பி வரும், நிறைய உள்ளே இருந்து கூட மேல் எழும்பி வரும். அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ரிட்டனாக குருட்டே திரும்பி என்ன செஞ்சிடறாங்க, வந்துடுறாங்க. அந்த பிறகு தான் அவங்க சொல்கிறாங்க, குரு பார்த்தியா நீ வந்து எவ்வளோ உனக்கு கற்றுக்க வேண்டிய ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் நீ என்ன நினச்ச, நான் வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீ நினச்சல. அப்படி கிடையாது. நீ வந்து லைஃப்பில் வந்து ஒவ்வொன்றுமே ஒரு அடி உத வருது, ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழல் வருதுன்னா அது என்னன்னா, அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஏற்கனவே இமயத்து மகான்களுடன் எனது வாழ்க்கை அப்படிங்கிற புக்கை பார்த்துட்ருக்கோம் உங்கள் கூட. நம்ம வந்து இப்போ அடுத்த கண்டினியூஷன் நம்ம பார்த்துட்ருக்கலாம். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, அகங்காரத்தை பற்றி பேசுகிறாங்க. அகங்காரம் வந்து என்ன, ஈகோ, ரைட்டா? நம்ம பெரிய ஆள் அந்த மாதிரி ஓகே நம்ம வந்து நிறைய படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்வோம், மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கூட என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டு ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் நம்ம இருப்போம். ஸோ அந்த ஈகோ அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை எப்படி தடுக்குது அப்படிங்கிறத நம்ம சுவாமி ராமாவோட வாழ்க்கையோட அந்த பாதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். ஒரு வாட்டி இவர் இப்படி தான் நிறையா இவர் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு, நிறையா புக்கெல்லாம் படிக்கிறாரு. அப்போ இவருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவரை பற்றியே ஒரு பெரிய இதாகிட்டு, நம்ம பெரிய ஆள், நம்ம இதுக்கு மேலே நம்ம என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டுருக்கு. நம்மளும் ஒரு குருவாயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ ஒரு வாட்டி வந்து ஒரு ஒரு கிராமத்துக்கு போயிட்டுருக்காரு. அங்கே வந்து ஒரு சுவாமி வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க, கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா, துங்கநாத் அப்படிங்கிற ஒரு அந்த இமயமலை பக்கத்தில் ஒரு இடம் இருக்குங்க மாஸ்டர்ஸ். அங்கே வந்து இவங்க அப்போ அந்த டைமில் அங்கே தங்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து என்னென்னா, அங்கே வந்து கர்ணப்பிரயாக் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளுக்கு வந்து பிரபத்ர சுவாமி அப்படிங்கிறவங்க வராங்க. ஸோ அவங்கள வந்து மக்கள் வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க. அவங்க நிறைய ஸ்பீச் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, சரி நம்மளும் அவங்ககிட்ட வந்து ஞானத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்கிட்ட போய் போகிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கொஞ்சம் மக்கள்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. அவர் கொஞ்சம் ஒரு மேலே ஒரு உயரமான இடத்துல கம்பளத்தை விரிச்சிட்டு அது மேலே உட்காந்துட்ருக்காங்க அந்த சுவாமி. இப்போ இவர் வந்து போகிறாரு. போனோடனே இவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளும் ஒரு சுவாமி, அவங்களும் ஒரு சுவாமி, அப்போ நம்மளை வந்து கீழே எப்படி உட்காரணும், நம்மளும் கம்பளத்தில் தான் உட்காரணும்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டே இருக்காரு. அவர் உட்கார சொல்லும்போது, இல்லை நீங்கள் எனக்கு அந்த கம்பளத்தில் இடம் கொடுங்க, அப்போ தான் நான் உட்காருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இந்த வந்து உனக்கான இடம் இங்கே இது கிடையாது, அது எப்படி, நானும் சுவாமி தானேன்னு. அப்போ அவர் வந்து சொல்கிறாங்க, வந்து நீ வந்து என்ன அப்படின்னா, நம்ம 2 பேரும் ஆன்மா தான், ரைட்டு. ஆனால் வந்து ஒரு பௌதிக இதில் பார்த்தேன்னா நான் வந்து ஒரு குருவாக இருக்க, நீ வந்து சிஷ்யனாக இருக்க, அப்போ நீ கீழே தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து சிஷ்யன் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்கிறாங்க. ஒரு சிஷ்யன் எப்படிலாம் இருக்கணும், முதல்ல சேவை அந்த இதில் இருக்கணும். குருவுக்கான பணிவிடை எல்லாமே பண்ணணும். குருக்கான சாப்பாடை பார்த்துக்கணும். ஏதாவது தண்ணினா தண்ணிலாம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ எல்லா வேலைகளும் அந்த இடத்துல பார்க்கணும். என்னென்ன தேவைகள் இருக்குது, இப்போ ஒரு பூ பறிச்சுட்டு வர சொன்னாங்கன்னா பறிச்சுட்டு வரணும். அந்த மாதிரி நிறைய சர்வீஸ் நிறைய பண்ணி 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 அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த கற்றல் ப்ளஸ் சர்வீஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து இவர் சொல்கிறாரு, ஏன் அப்படி பண்ணணும், சிஷ்யன் பண்ணணும். அப்போ குரு என்ன பண்ணுவாங்கன்னா, குரு வந்து கற்றுக் கொடுக்க போகிறாங்க, ஞானத்தை கொடுக்குறாங்க, அதுதான் அவரோட வேலை. இந்த
மாதிரி அற்பமான வேலை செய்கிறது அவருடைய இது கிடையாதுன்னு இவர் சொல்கிறாரு. நாங்கள் வந்து ஒரு குருவாகிறதுக்கு தானே இங்கே வந்திருக்கேன். நான் எதுக்கு அப்போ நான் எனக்கு வந்து அதை கற்றுக்கிறது மட்டுமே போதுமே, ஏன் இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி சேவைகள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்து கற்றுக்கிட்டா மட்டும்தான் அந்த அகங்காரங்கிறது இருக்காது. இல்லை ஒன்றையவே நீ என்ன செஞ்சுப்ப, அழிச்சுப்ப. உன்னால் மற்றவங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியாது, பாடம்லாம் எடுக்க முடியாது, நீ அந்த ஞானம்ங்கிற நிலைக்கு வர முடியாது. ஸோ இவர் வந்து ஓகே. ஸோ சில இது கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. அவருக்கு இன்னும் கூட பாடம் தேவைப்படுதுங்க மாஸ்டர்ஸ். நம்மளுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அந்த ஈகோ நம்மளே என்ன பண்ணுவோம், ஒரு 4 செவருக்குள்ளே அப்படியே நம்மளே இது பண்ணிவிட்டு நம்ம இப்படி நான் வந்து இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன், நான் இந்து மதத்தில் இருக்கிறேன், நான் இதில் இருக்கிறேன், எனக்கு இப்படி எங்களோட குடும்பத்தோட இது பாரம்பரியம் இப்படி, நான் இப்படிலாம் பண்ண மாட்டோம், நாங்கள் பூஜையெல்லாம் விட மாட்டோம், நிறைய நம்ம வச்சுருப்போம். ஸோ அதை விட்டு வெளியில் வர மாட்டோம், நாங்கள் வந்து பெரிய ஆள், நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்னா நம்மளுக்கே ஒரு சுவர் எழுப்பிப்போம். நம்ம வந்து மற்றவங்க சொல்கிறது நம்மளுக்கு என்ன செய்யாது, ரீச் ஆகாது. ஸோ அதனால் இவர் வந்து இவருக்குமே என்ன செய்யுது அப்படின்னா, இது வந்து வர கற்றல்லே இருக்கிறதுனால இவருக்குமே என்ன செய்யலை அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக வந்து சரியாகலை. ஓகே, இன்னும் கூட அவர் ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இவங்க சுவாமியை வந்து சொல்லிட்டு இருக்கல, இவர் வந்து ஒரு ஸ்டேஜில் இருந்துட்டு இருக்காங்க, இவர் வந்து நிறைய படிச்சுக்கிட்டாரு, அதனால் இவங்க சிஷ்யன் அப்பப்போ இவர் கிளாஸ் எடுக்கிறாரு கொஞ்சம் பேருக்கு. அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னென்னா, இவருக்கு நிறைய பேர் இவங்க கீழே என்ன செஞ்சிட்ருக்காங்க, படிக்கிறாங்க. அப்போ இவருக்கு பயங்கர ஒரு இது, நம்ம பெரிய ஆள், நம்மளுக்கு கீழே எவ்வளோ பேர் உட்காந்து படிக்கிறாங்க, நம்மளும் எத்தனை பேருக்கு டீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு அகங்காரம் இருந்துகிட்ருக்கு. அப்போது நம்மளுக்கே அப்படி தானே மாஸ்டர்ஸ், இப்போ ஒரு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஜூம் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒன்று ஒரு வீடியோ கொடுக்குறோம், நிறைய பேர் நம்மளோடதை பார்க்குறாங்க, இல்லை நம்மளை பேர் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன வந்துடும், நம்ம ஒரு பெரிய ஆள், நம்ம சொல்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈகோ வந்து அவருக்கு வந்து கிரியேட் ஆகிடுது. அப்போ வந்து ஒரு பெருமையில், ரொம்ப பெருமையில் இருக்கிறாங்க. இதுக்கிடையில் வந்து என்னென்னா, உங்களுடைய இப்போ சிஷ்யர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து என்னென்னா அவங்க ஸ்டூடெண்ட்டு, அதில் ஒருத்தர் வந்து எப்படி இருப்பாருன்னா தேமேன்னு உட்காந்துட்டு இருப்பார். மற்றவங்களாம் நோட்ஸ் எடுப்பாங்க, இவர் சொல்கிறத கேட்பாங்க, கேட்டதுக்கு பதில் சொல்லுவாங்க, கொஞ்சமாச்சும் கவனிக்கிற மாதிரி இருக்கும். இவர் என்னடானா அவர் பாடு உட்காந்துட்டு இருப்பார், ஒன்றுமே பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார், நோட்ஸ் எடுக்க மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவருக்கு ஒரே கோபமாக இருக்கும், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காரு இவர் அப்படின்னு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய ஞானி, அந்த மனுஷன், அவங்க வந்து அந்த சுவாமி வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக தான் என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே வந்திருக்காங்க. ஆனால் இவருக்கு வந்து அதை புரிஞ்சுக்க முடியல. இவர் வந்து அவரை வந்து என்ன செய்கிறா, ஃபுல்லாக வேலை வாங்குறாரு, என்னோடய ட்ரெஸ்ஸை துவச்சி கொடு, அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை நிறைய வேலை செய்ய சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து பொறுமையாக செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன செய்கிறாங்க, கங்கைகளை அங்கே போய் ப்ரெஷ் பண்ணுறதுக்கு இவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து நான் ப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து நீ வந்து இந்த தண்ணி ஏதோ எடுத்துகிட்டு வா, எனக்கு வந்து அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துவான்னு சொல்லிட்டு இருவேனே. அவர் ப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ சரி நீ பல் தேய்ச்சிக்கிட்டே இருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் தேய்க்கிறாரு, பல்ல புக்காந்து தேய்க்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரியுது 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, ஃபுல்லாக தேய்ச்சிட்டே இருக்கார். ஒரு ஸ்டேஜில் அப்படியே அந்த குச்சி கீழே விழுந்துருது, ஆனாலும் கையை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கார். அவர் என்ன சொன்னார், நான் வர வரைக்கும் தேய்ச்சிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவ்வளோ பெரிய ஞானி, அவர்கிட்ட போய் இவர் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தா. ஆனால் அப்போ தான் இவருக்கு புரியுது, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்தா அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குரு வந்து டேய் முதல்ல இது நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவரால் வந்து நிறுத்தவே முடியுது. அது வரைக்கும் அவர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு. அப்போ வந்து இப்போவாச்சும் உனக்கு புரியுதா, நீ யார், அவங்க யார், அவங்க அவ்வளோ பெரிய ஞானி, ஜஸ்ட் உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்தாங்க. ஸோ நீ வந்து முதல்ல இந்த அகங்காரங்கிறத வந்து நீ விட்டுரு, அப்போ தான் நீ என்ன செய்ய முடியும், அடுத்தடுத்து உன்னால் அந்த ஆன்மீகத்தில் வளர முடியும். அப்போ பாரு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கேன்னொன்னே, இப்போவாது உனக்கு புரியுதா அப்படின்னோடனே, ஆமாங்க குரு எனக்கு இப்போ தான் புரியுது. ஸோ அப்போ அந்த அகங்காரங்கிறது அப்போ தான் சொன்னேன், நம்ம சுற்றி கட்டிகிட்டு இருக்க ஒரு சுவர் மாதிரி. அப்போ அதை தாண்டி நம்மளால் வெளியே என்ன செய்ய முடியாது, போக முடியாது மாஸ்டர்ஸ். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே இதை அகங்காரம்ங்கிறது என்ன செய்யணும், நம்ம தூக்கி போடணும். அதை வந்து நம்ம சுவாமி ராமாவோட லைஃப்லேருந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோமா. ஓகே, இன்னும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. என்ன அப்படின்னா, இவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, என்னங்கடா நம்ம வந்து பெரிய ஆளாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குருட்ட வந்து சொல்கிறாங்க, குருவே நான் வந்து நிறைய புக்கு படிச்சுட்டேன், இது பண்ணிட்டேன், நான் அப்போ வந்து நான் தான் எல்லாத்தோட சிறந்தவன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு குரு சுவாமி ராமா வந்து. ஆனால் அவர் குரு அப்படி பார்த்துட்டு, என்னடா போதையில் இருக்கியா, என்னடா அப்படி உளறிட்டு இருக்க அப்படின்னோடனே, ஆமாம் நான் எவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கேன், எத்தனை பேருக்கு கிளாஸ் எடுக்கிறேன், எவ்வளோ ஞானத்தை கொடுக்குறேன், அப்போ நான் பெரிய ஆள் தானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதனால் லூசே, நீ வந்து ஒரு இப்போவும் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்க, ஜஸ்ட்டு ஒரு காலேஜுக்குள்ளே என்ட்ராகிருக்க, அவ்வளோதான்டா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறாரு.
சரி நான் உனக்கு நான் 4 இது சொல்கிறேன், அதை நீ ஒழுங்காக ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல கடவுளை வந்து தேட ஆரம்பி. கடவுள் எப்படி இருக்காரு, எங்கே இருக்காரு, ஸோ கடவுளை பற்றி நிறைய அந்த தேடலை எடுத்துக்கோ. 2வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பற்றுதல், கோபம், அந்த இதிலேருந்து நீ என்ன செய்யி வெளியில் வா. சரியா? ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோபம், பற்றுதல் அந்த இது தான். ஸோ அதுலேருந்து வெளியில் வா. 3வது என்ன அப்படின்னா, சுயநலமாக உனக்காக எதையும் சேர்த்துக்கணும்னு என்ன செய்யாத, நினைக்காத. எந்த பொருள் மேலேயும் அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படாமல் இரு. அதான் சுயநலம். உன்னோட இதுக்கு ஏதோ பொருள் சேர்த்துக்க வேண்டாம். பௌதிக பொருளை சேர்க்கறதுல நீ வந்து இன்ட்ரெஸ்ட்டு காமிக்காத. கடவுளை நோக்கி உன்னோட தேடலை திருப்பு. அப்புறம் வந்து 4th என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லி தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீ இதை ஃபாலோ பண்ணுடா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு, சரி இதெல்லாம் பண்ணிட்டு நான் பண்ணுறேன்னொன்னே நீ உனக்கு ஒரு டெஸ்டிங் கொடுப்போம். எப்போவுமே இருக்கலாம் மாஸ்டர்ஸ். நம்ம தெரியும்ல, நம்மளுக்கு நம்ம நிறைய கற்றுப்போம், புக்கு படிப்போம், சத்சங்கம் கேட்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் அந்த ப்ராக்டிக்கல் செஷன் ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்களா? லைஃப்பில் வந்து நம்மளை அடி நடிக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும், ஓகே நம்ம கரெக்டாக படிச்சதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமா இல்லையா, நம்ம அப்ளை பண்ணுறோமா, நம்ம அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வந்து லைஃப்பை வந்து எப்படி அந்த ஒரு சேலஞ்சை வந்து எதிர்கொள்கிறோம், அப்போவே நம்மளுக்கு தெரியும் மாஸ்டர். அது வரைக்கும் நம்ம சொல்லிக்கலாம், எனக்கு அது தெரியும், இது தெரியும், நான் ராமாயணம் படிச்சிருக்கேன், மகாபாரதம் படிச்சிருக்கேன், பகவத்கீதை படிச்சிருக்கேன், எல்லாம் படித்தாலும் நம்ம எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நீ ஒரு ப்ராக்டிக்கல் செக்ஷனுக்கு நான் அனுப்புகிறேன், ஒரு 4 பேர்கிட்ட ஒரு 3-4 பேருக்கு அனுப்புகிறேன். அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நீ உன்னோட மூர்க்கத்தனத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. நம்ம வந்து முதல்ல இருந்தே பார்த்துருப்போம், சுவாமி ராமா வந்து கொஞ்சம் மூர்க்கத்தனமாக ஒரு பிடிவாத உள்ள குழந்தை இருக்கோம்மா பண்ணோம்ல, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிற குழந்தை மாதிரி இப்போ பண்ணுவார். ஸோ அதனால் நீ வந்து அதெல்லாம் காமிக்கக்கூடாது, காமிச்சா உன்னை சேர்த்துக்க கூட மாட்டாங்க அப்படின்னோடனே, சரி அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இது பண்ணுறாரு. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு போயிட்டே இருக்காரு, ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அங்கே போனால் அங்கே ஒரு சுவாமியை பார்க்குறாங்க. அவங்க எப்படி அப்படின்னு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறாங்க, ஒரு மலைப்பாம்புக்கு அவரை ஒப்பிடுறாங்க. அதாவது ஒரு 3-4 மந்த்ஸாக அப்படி ஒரு மரத்தடியிலே உட்காந்துட்டே இருக்கிறாங்களா அவங்க. ஒரு சாப்பாடுக்காகவோ இதுக்காகவோ எதுக்குமே அவர் எந்திரிக்கவே இல்லைங்க. அவர் பாட்டு உட்காந்து தூங்கிட்டு படுத்துட்டு உட்காந்துட்டு அதிலே தான் உட்காந்து சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ பக்கத்தில் மக்கள்கிட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் எழுந்திருக்கவே இல்லையே அந்த சுவாமி அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லி இவர் போய் பக்கத்தில் பார்க்குறாரு. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நல்லா அப்போ பார்த்தா சொல்கிறாரு, அதை பார்த்தாலே உங்களுக்கு இதெல்லாம் அதாவது தோரணை சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு மகாராஜா, என்னை வந்து யாரும் அசைச்சிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மகாராஜா, அந்த மாதிரி தோரணையில் அவர் தூங்கிட்டு இருக்காராம். அப்போ அவரை வந்து பார்த்தோன்னே இவர் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே அவரை காலை பிடிச்சி விடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெதுவாக அவர் காலை பிடிச்சி விட்டுட்டுருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு உதைக்கிறார் இவரை, சுவாமி ராமாவை, அந்த சுவாமி படுத்துட்டு இருக்க மகான். அப்போ ஒத்தச்சனை இவர் கீழே உருண்டு விழுந்து அந்த பாறைக்குள்ளே அந்த மரத்துக்குள்ளே, காடு தானேங்க மாஸ்டர்ஸ், காடு அந்த மரம் அந்த இதுக்குள்ளெல்லாம் விழுந்து இடின்னு வாங்கி ஒரு வழியாக மேலே எழும்பி என்ன செஞ்சாரு, வாராரு. பயங்கர அடி அவருக்கு, நல்லா அடிபட்டு மேலே எழுந்து கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு மேலே நடந்து வாராரு. வந்துட்டு பக்கத்தில் பார்த்தா குரு அவர் எழுந்திரிச்சிட்டாரு. அந்த மாஸ்டர் வந்து எழுந்தோடனே இவர் உட்காந்து பக்கத்தில் வராரு. என்னடா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோன்னே இவர் கோவம் அப்படி கோவம், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், என்னை நல்லா உதச்சி தள்ளிட்டு நான் கீழே விழுந்து காயத்தோடு வந்திருக்கேன், என்னை பார்த்து எப்படி இருக்கேன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சத்தம் போடுறாரு. நீங்கள் வந்து அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, இவர் நம்மளை வச்சு செய்யணும்னு நினச்சிருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கோவமாக அவனை பேசணுன்னு அவர் சொல்கிறாரு, உன் குரு உன்னை என்ன சொன்னார், கோபத்தையும் பற்றுதலையும் உன்னை வந்து எடுக்க சொன்ன உன்னோட இதை விட்டு, ஆனால் நீ என்ன செஞ்சிட்ருக்க, இப்போ கோபமாக உட்காந்துட்ருக்க, அப்போ நீ வந்து கற்றுக்க தகுதியே இல்லை, என்கிட்ட கற்றுக்க உனக்கு தகுதி கிடையாது, நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பி விட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஞாபகம் வருது, ஆமாம் இல்லை நம்ம இவ்வளோ கோவப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு புரியுது. அவர் என்ன சொன்னார், நான் பெரிய ஆள், எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன், நான் ஒரு கச்சிதமானவனா ஒரு பூரணமாக மாறிட்டேன்னு சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அவ்வளோ இருக்குது அவர்கிட்ட. நம்ம கூட நினைப்போம் மாஸ்டர்ஸ், நம்ம வந்து எல்லாம் கற்றுக்கிட்டோம், சில விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில சிச்சுவேஷனில் நம்ம கொஞ்சம் அடி வாங்கும்போது அப்போ தெரியும் நம்ம வந்து ஆஹா நம்ம இன்னும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, நிறையா கற்றுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்தந்த உணர்வுகள் மேல் எழும்பி வரும், நிறைய உள்ளே இருந்து கூட மேல் எழும்பி வரும். ஸோ மனசை வந்து செம்மைப்படுத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஆனால் ட்ரை பண்ண நம்மளுக்கு செம்மைப்படுத்த முடியும். ஸோ அப்போ இவர் வந்து அந்த கோபத்தை விட்டு வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணணும் இன்னும். ஓகே, அப்போ கோபத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மாஸ்டர்கிட்ட வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மகான் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் போனோடனே சரி நல்லா பேசுகிறாரு செய்கிறாரு. அப்போ வந்து ஒரு வயலை காமிக்கிறாங்க, சூப்பராக இருக்குது அந்த வயல் வந்து. அப்போ அந்த வயலை காமிச்சிட்டு நீ வேணால் அதை வச்சுக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டோன்னே இவருக்கு அதை பார்த்தோன்னே ஒரே ஆசை, சரி கொடுங்க நான் வேணால் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த குரு சொல்கிறாங்க, அந்த மாஸ்டர் வந்து, டேய் நீ உன்னோட குரு என்ன சொன்னாங்க, நீ வந்து எந்த ஒரு இதையும் சேர்த்துக்கக்கூடாது, பௌதிக இதில் வந்து அடுத்தவங்க பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, எந்த ஒரு பற்றுதல், அதாவது ஒரு பொருள் மேலே என்ன செய்யக்கூடாது, பற்றுதல் வைக்கக்கூடாது, உனக்குன்னு சேர்த்து வச்சுக்க வேண்டாம் அப்படி தானே உனக்கு சொன்னாங்க. ஆனால் நீ என்ன செய்கிற, நான் வயலுக்கு வேணுமான்னு கேட்டோன்னே
உடனே சரின்னு சொல்லிட்டேன், நீ வந்து எனக்கு ஆக மாட்ட அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறாரு, அனுப்பி வச்சிடறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுவும் பாருங்கள், நம்ம வந்து எல்லாமே நம்மளுக்கு அப்பப்போ மேலே எழும்போம் மாஸ்டர்ஸ். அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், நம்மளை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஆமாம்ல, நம்ம இந்த இடத்துல தப்பாக இருக்கும், இந்த குவாலிட்டியை நம்ம மாற்றணும். ஸோ அப்போ நம்ம வந்து அதுக்கு நம்ம என்ன ஒர்க் பண்ணணும், நல்லா தியானம் பண்ணணும், எல்லாம் என்ன சத்சங்கம் என்ன கேட்டாலும் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போது ஒரு ப்ராக்டிக்கல் செக்ஷனை வரும்போது தான் நம்மளுக்கு சொன்னேன் நம்ம குவாலிட்டி தெரியும், அப்போ நம்ம மாற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பாதை வந்து கரெக்டான பாதையை நோக்கி நம்ம என்ன செய்வோம், போக ஆரம்பிப்போம். ஸோ இவருக்கு இந்த மாதிரி அடி வாங்கிட்டு அடுத்த ஒரு மாஸ்டர்கிட்ட போகிறாங்க. அப்படியே நாள் கணக்கில் ட்ராவல் பண்ணி அடுத்தவங்கள்ட்ட போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து என்னென்னா, இவங்க வந்து ராமா வந்து வரது அவங்களுக்கு தெரியும். ஓகே, அந்த மாஸ்டருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க போகும்போதே என்ன பண்ணிடுறாரு, டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு இயற்கை நீரூற்று ஒன்று இருக்குது அந்த ஆண்டி வேல அவங்களுடைய மடத்துக்கு போகிற வழியில். அப்போ வந்து அதில் காயின்ஸ்லாம் நம்ம கோல்டு காயின்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கிறாரு. அப்போ அந்த போட்டு வச்ச காயின்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே இவருக்கு ஒரு ஆசை வந்துடுது. என்ன பண்ணுறாரு, அது எடுத்து ஒரு 3 காயினை எடுத்து அப்படி முதல்ல இதில் இது வேட்டி அந்த மடிப்பில் வச்சுக்கிறாரு அவர் கச்சை இதில். இந்த காசை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு பேசாமல் நம்ம என்ன செய்யலாம், காசு நம்ம தேவையில்லைன்னு ஒரு நிமிஷம் அட்ராக்ட் ஆச்சு, எடுத்து வச்சார். அப்புறம் தோணுன்னு காசை எடுத்து மறுபடியும் அதை எடுத்த இடத்துல வச்சுட்டு அந்த சுவாமியை போய் பார்க்க போகிறாரு. அப்போ அந்த குரு சொல்கிறாங்க, டே நான் அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, அப்போவும் அவரும் சொல்கிறாரு, உங்கள் குரு என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பொருள் மேலே பற்றுதல் வைக்கக்கூடாதுன்னு தானே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த காசை எடுத்து அதான் சொன்னாங்க சுவாமி, நான் அதை எடுத்த காசை திருப்பி அந்த இடத்துலையே வச்சுட்டேன் இல்லை அப்படின்னு. இல்லை, அது உனக்கு உன்னை அட்ராக்ட் பண்ணியிருக்கு, நீ எடுத்த உன்னோட பிளேஸில் வச்ச, அதுக்கப்புறம் தானே தூக்கி நீ கீழே வச்ச. அதனால் நீ வந்து என்கிட்ட என்ன செய்ய முடியாது, கற்றுக்க முடியாது. இந்த குணத்தெல்லாம் மாற்றிட்டு வா, ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு வா, அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அவரை என்ன செஞ்சிடறாரு, அனுப்பி விட்டுறாரு. அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ரிட்டனாக குருட்டே திரும்பி என்ன செஞ்சிடறாங்க, வந்துடுறாங்க. அந்த பிறகு அவங்க சொல்கிறாங்க, குரு பார்த்தியா, நீ வந்து எவ்வளோ உனக்கு இன்னும் கற்றுக்க வேண்டிய ஸ்டேஜில் இருக்கு. ஆனால் நீ என்ன நினச்ச, நான் வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீ நினச்சல, அப்படி கிடையாது. நீ வந்து லைஃப்பில் வந்து ஒவ்வொன்றுமே ஒரு அடி வருது, ஒரு கஷ்டமான ஒரு சூழல் வருதுன்னா அது என்னன்னா, ஒரு சவாலுக்கு பின்னாடியும் ஒரு கிஃப்ட் இருக்குங்கிற மாதிரி ஒரு மார்வேடம் போட்ட ஒன்று டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அது வந்து. ஸோ அப்போ நீ வந்து அந்த இடத்துல நீ எப்படி பிஹேவ் பண்ணுறனாலே அந்த தெரிஞ்சிடும். நீ வந்து உன்னோட பிஹேவியரை வச்சு நீ எப்படி இருக்க, நீ வந்து எவ்வளோ கற்றுக்கிட்ட, நீ எவ்வளோ வந்து செம்மையாக இருக்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் இவருக்கு புரியுது, ஓகே நம்ம இன்னும் நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிறாரு. ஓகே மாஸ்டர்ஸ். ஸோ அப்போ வந்து சில விஷயம் வந்து நம்ம வந்து அதான் சொல்கிறேன், என்றைக்குமே நம்மளுக்கு வந்து கற்றல் முடிகிறதில்ல, இஸ் கோயிங் ஆன், போயிட்டே இருக்கும். புதுசாக நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும், எல்லா இதுலேயும் நம்ம பக்குவம் அடையணும், பரிபூர்ண நிலையை நோக்கி நம்ம என்ன செய்யணும், போகணும் மாஸ்டர்ஸ். ஸோ அப்போது இன்னொரு குட்டியை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ப்ராக்டிஸ் தான், பயிற்சி வந்து ஒரு மனுஷனை எவ்வளோ மேன்மையுடைய வந்து ஆக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எப்படின்னா, இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ இவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காருன்னா, இறப்பை பற்றி பிறப்பை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயில்டாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போது வந்து ஒருத்தர் வந்து அங்கேயே அதே பேர் ஒரு ஜீனியஸ் பர்சன் தான், அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியேமேன்னு உட்காந்துட்டு இருக்காரு. இவர் அந்தனே கூப்பிட்டுட்டு, நான் எவ்வளோ பெரிய கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், நீங்கள் என்னடான்னா உட்காந்து அப்படியே என்னமோ மாதிரி உட்காந்துட்ருக்கீங்கன்னு, நீ வந்து உட்காந்து தியரி சொல்லிகிட்டு இருக்க, அதை நான் உனக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எறும்பை எடுத்துகிட்டு வா அப்படின்னா ஒரு எறும்பை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த எறும்பை 3 பீஸாக கட் பண்ணோன்னா அந்த எறும்பை ஆட்டோமேட்டிக்காக இறந்து போகுது. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த எறும்பே கவனமாக வச்சு பார்த்துட்டே இருக்கார். பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த எறும்பு அதோட பீசஸ்லாம் என்ன செய்யுது, அப்படியே என்ன செய்யுது, உங்களுக்கு ஒன்றா சேர்ந்துருது. ஒன்றா சேர்ந்த உடனே உடம்பு அந்த இது எறும்பு வந்து திருப்பி உயிர் வந்துடுது எறும்புக்கு. அது அவள் பாடு வேகமாக மூவ் ஆகி அவளோட பிளேஸ்க்கு போயிடுது. அப்போ இவர் சொல்கிறாரு, நீ இவ்வளோ நேரம் நீ உட்காந்து தியரியாக எடுத்ததை நான் எவ்வளோ அழகாக ப்ராக்டிக்கலாக காமிச்சிட்டேனோன்னே இவருக்கு கோவம் அவங்க குரு மேலே. ஆனால் இவர் எல்லாம் முடிச்சுட்டு குருகிட்ட போயிட்டு, நீங்கள் வந்து எனக்கு சொல்லியே கொடுக்கல குருவே, நீங்கள் என்னை மட்டும் ஏமாற்றி பண்ணிகிட்ருக்கீங்கன்னொடனே, ஒன்றே நான் என்னடா ஏமாத்துறேன் அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் அவருக்கெல்லாம் இவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஏன் சொல்லித்தரலான்னொடனே, நான் வந்து மொத்தமாக தாண்டா கிளாஸ் எடுக்கிறேன். அவர் கவனித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, அவர் கற்றுட்ருக்காரு, அவருக்கு வந்து அந்த மேன்மையை நோக்கி போயிருக்காரு. நீ ப்ராக்டிஸ் பண்ணலை, அதனால் நீ இப்படி இருக்கிற. ஸோ ப்ராக்டிஸ் தான் மாஸ்டர்ஸ் இம்பார்ட்டண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோங்கிறத விட நம்ம என்ன அந்த இடத்துல அப்ளை பண்ணி ப்ராக்டிக்கலாக நம்ம எவ்வளோ உணர்றோம், நம்மளுக்கு என்ன மாதிரி உணர்றோம், அதை வச்சு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு மேன்மை அடைகிறோம் அப்படிங்கிறது தான் மாஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல, ஓகேயா. ஸோ ப்ராக்டிஸ் டெய்லி என்ன செய்யுங்க, என்னென்ன கேட்குறீங்களோ, ஒரு புக்கு படிக்கிறீங்களா இல்லை சத்சங்கம் கேட்குறீங்களா, அது எல்லாமே உங்களுடைய லைஃப்பில் ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வாங்க மாஸ்டர்ஸ், ஓகேயா. ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.
மீண்டும் நம்ம சந்திப்போம் அடுத்த ஒரு எபிசோடில். ஓகேயா? தேங்க்யூ.